அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி காற்று இடத்தை அடைத்துக்கொள் என்பதற்காக ஒரு சோதனை என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் பாட்டில் மூடியில் ஹோல் போட்டு ஒரு ஸ்ட்ராவை மாட்டி அதில் ஒரு பலூனை மாட்டி இந்த கட்டைப்பையெல்லாம் போட்டு லாக் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா, துணிக்கடையில் அதை வச்சு லாக் பண்ணியிருக்கேன் காற்று போகாமல் இருக்கிறதுக்கு. நீங்கள் இல்லைனா டேப்பு கூட அடிச்சிடலாம். அடுத்து இந்த பாட்டிலில் ஹோல் போட்டு அது வழியாக இந்த மட்டம் பார்க்குற அந்த டியூப்பு மாட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பலூனை உள்ளே போடுவோம், மாட்டிட்டு அந்த சோதனையை செஞ்சு பார்ப்போம். இப்போ இந்த பலூனை பாட்டிலுக்குள்ளே போட்டாச்சு. போட்டு பார்த்திங்கன்னா பலூன் சுருங்கி இருக்குது. இப்போ இந்த ஸ்ட்ரா வழியை இந்த டியூப் வழியாக காற்றை உறிஞ்சிரும். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். உறிஞ்சும் போது பலூனு சுருங்குது. இப்போ காற்றை இந்த ஓஸ் வழியாக டியூப் வழியாக இழுக்க போகிறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். விட்ட உடனே மறுபடியும் பழைய நிலைக்கு போயிடுச்சு. இப்போ மறுபடியும் காற்றை ஊதணும். சுருங்குது. காற்றை இழுத்தா நல்லா விரிவடையுது. அதுக்கு என்ன காரணம்னா, காற்றை இழுக்கும்போது உள்ளே இருக்கிற காற்று அழுத்தம் குறைகிறது, காற்று இடத்தை நிறைத்து கொள்ளுன்னு பார்த்துருக்குறோம். அப்போ இந்த துளை வழியாக காற்று உள்ளே வருது, வந்து அந்த இடத்த பலூன் வழியாக நிரப்புது. இது காற்று அழுத்தத்திற்கான ஒரு சோதனை. இதே தத்துவத்தில் தான் நம்ம நுரையீரலும் வேலை செய்கிறது. இது போன்ற சிறு சிறு சோதனைகளை பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. Thank you.